எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரிங்க. ஒரு சிறுமிங்க, ஒரு பாப்பா. அந்த பாப்பாட்ட கடவுள் நின்று உனக்கு ஏதாவது வர வேணுன்றா கேள்வி தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பாப்பா என்ன கேட்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அது என்ன சொல்லுது, கடவுளே என்னை ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோனாக படைக்கலாம்ல, என்னை ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோனாக படைச்சிருங்க. ஏன்னா எனக்கு தாத்தா இருக்கார், தாத்தாவும் எப்பவும் ஒரு செல்ஃபோனோட தான் இருக்கார். சரி, எங்கள் டாடி இருக்கார், அவரும் கையில் செல்ஃபோனை தான் பிரியாமல் வச்சிருக்காரு. எங்கள் பாட்டி இருக்காங்க, அவங்களும் எப்பவும் செல்ஃபோனு கையுமா தான் இருக்காங்க. அதை கொஞ்ச நேரம் கண்ணாட்டி கூட பதறி போயிடுறாங்க. சரி, எங்கள் மம்மி இருக்காங்க, மம்மியும் கையில் எப்பவும் செல்ஃபோனை தான் வச்சுக்க பிரியப்படுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னைய யாரு கவனிப்பா? என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் என்னைய ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் ஆக்கிட்டா யாராவது இந்த 4 பேர் இருக்காங்க, 3 பேர் 4 பேர் இருக்காங்களே, இவங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் கையிலேயே நான் எப்போ இருப்பேன்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் கடவுளை என்னை ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோனாக மாற்றிடலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கடவுள்கிட்ட கேட்குறாப்படி. எங்கள் தாத்தாட்ட ஏன் தாத்தா வயசாயிருச்சு, நீங்கள் ஏன் இப்படி கையில் எப்பவும் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே அலையிறீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பாப்பா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதுக்காக ஒர்க் பண்ணணும்ல, அதனால் அது கையில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்கிறாரு. சரி, எங்கள் பாட்டி, அதான் அம்மாஜி, அதுகிட்ட கேட்டால், ஆமாம் நீ சாதா ஃபோன் தானே வச்சுருக்க, சரி அது தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் என் கூட கொஞ்சம் பேசலாம், என் கூட விளையாடலாம்ல அப்படின்னா, எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, பழைய ஃப்ரெண்டுங்கள் அந்த காலத்துலேருந்து, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க வேணாமா, அவங்கள்ட்ட ஃபோன் வருது, நானும் அவங்களுக்கு பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கணும் கொள்ளணும், அதனால் எனக்கு ஃபோன் தேவைப்படுதுல்ல அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சரி, எங்கள் டாடிகிட்ட போய் கேட்கலான்டா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆன்லைனில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதோட அமேசானில் வேலை இருக்குது, அதனால் எனக்கு ஃபுல்லாக வேலை இருக்கிறதுனால எப்போ நான் செல்ஃபோனோட தான் இருக்கணும் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லைங்க, அவர் செல்லை நோண்டிகிட்டு இருக்கும்போது நம்ம போய் பார்த்தோம் இல்லை ஏதாவது கேட்டோன்னு வச்சுக்கோங்க, கடிச்சு விட்ருவார் கடிச்சு. அதனால் அவத்துல கிட்ட ஃபோன் வச்சுருக்கும்போது போகவே முடியாது. சரி, இதுதான் அப்படின்னா இப்போ மம்மி இருக்காங்க, மம்மி காலையில் என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஃப்ரீ தான், செல்ஃபோனு கையுமா தான் இருப்பாங்க. அப்போ நான் சாயந்தரம் 3:30 மணிக்கு வர்றேன்னா, வந்ததும் சாப்பாட்டை போட்டு இந்த பாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி போட்டு போய் செல்ஃபோனோட போய் படுத்துருவாங்க. என்ன அவங்களுக்கு சீரியலு படம் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அந்த ஃபோனோட தாங்க இருக்காங்க. அதனால் நான் ஒரு ஃபோனாக பிறந்தது அவங்க கையில் யாராவது ஒருத்தர் கையிலேயே இருப்பேன்ல, எப்பவும் பிரியமாக இருப்பேன்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே பிரியமாக இருக்கிறது செல்ஃபோன் மேலே தான், பாப்பா மேலே இல்லை. எல்லாரும் அந்த செல்ஃபோன் மேலே தான் பிரியமாக இருக்காங்க. அதனால தான் கடவுளை சொல்கிறேன், என்னை நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனாக படைச்சிருங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இதில் வேறு அவங்க செல்ஃபோனை நம்ம கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கெல்லாம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, கண்ணு கெட்டு போயிடும், சின்ன பிள்ளைங்க ஃபோனை பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி, பெரியவங்க பார்த்தா பரவாயில்லையா? எங்கள் வீட்டில் இப்படி, உங்கள் வீட்டிலலாம் எப்படி? பாப்பாலாம் செல்ஃபோன் பார்க்க விடுவீங்களா? இல்லை அங்கேயும் இப்படித்தானே? சரிங்க, என்ன பண்ணுறது? அதுக்காக நான் என்ன பண்ணுறதுங்க, ஃபோனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட சொல்கிறாங்களே, சாப்பிடும்போது எனக்கு ஃபோனை கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், பொம்மை படம் பார்த்துக்கிட்டே தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது. சரின்னு சொல்லி அந்த நான் சாப்பிட்றதுக்காக அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த பொம்மை படங்க இருக்குல்ல, பொம்மை படங்க பார்க்கறதுக்காக எனக்கு செல்ஃபோனை கொடுப்பாங்க. சரி, கொஞ்சம் நேரம் அந்த பொம்மை படத்தை லாங்காக பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் சாப்பாட்டை மெதுவாக சாப்பிட்றது, ஒவ்வொரு ஊட்ட மெதுவாக சாப்பிட்டு, அதுக்கே திட்டுவாங்க மம்மி, இங்கே பாரு கையும் காஞ்சிருச்சு, பிளேட்டையும் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்போ மட்டும் பொம்மை படங்க நான் பார்ப்பேங்க.
பார்த்தீங்க என்னுடைய நிலைமையை. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. என்ன சொல்கிறீங்க? பாப்பா சொன்னது கேட்டிங்களா? சரிங்க, வேறொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றிங்க.